அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு, எந்த மாதிரியான ஒரு பரிகாரம் செய்ய வேணும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திரிகோணம் மிக பலமாக இருப்பதால் சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டியது நல்லது. இனிமையான பேச்சின் மூலம் எதிலுமே வெற்றி காண்பிக்கக்கூடியதாகும். வீண் குற்றச்சாட்டுக்கு ஆளாக நேரிடலாம். மற்றவர்களுடைய செய்கையால் கோபம் ஏற்படலாம். நிதானம் தேவை. உங்களுடைய வழக்குகளில் சாதகமான ஒரு போக்கு காணப்படலாம். வீடு மனை ஆகியவற்றை வாங்குவதற்காக இருந்து வந்த தடை உங்களுக்கு நீங்கும். தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவு லாபம் தராவிட்டாலும் வருமானத்திற்கு குறைவு இருக்காது. நம்முடைய சேனலில் வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்பட்டு வருது. உங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துருச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் தரக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த காலகட்டம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்களது பணியில் மட்டுமே கவனம் செலுத்துவது நல்லது. மற்றவர்களுடைய விஷயங்களை தலையிடாமல் இருப்பதும் வீண் பிரச்சனை வராமல் தடுக்கும். குடும்பத்தில் உங்களுக்கு அமைதி உண்டாக உங்களுடைய கோபத்தை குறைப்பது நல்லது. பெண்களுக்கு அறிவுபூர்வமாக செயல்பட்டு சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதன் மூலம் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியம் நிறைவேறும். கலைத்துறையில் பாதுகாப்பு அவசியம். பொருள் வரவுல குறைவு ஏற்படாமல் வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டம் அரசியல்வாதிகளுக்கு உறுதியும் துணைவும் நிறைந்திருக்கு. மாணவர்களை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் எதிர்காலத்தை பற்றிய எண்ணம் உண்டாகலாம். மேல் படிப்பு பற்றிய சிந்தனையில் ஈடுபடுவீங்க. சக மாணவர்களுடைய விவகாரங்களில் தலையிடாமல் நீங்கள் ஒதுங்கி இருப்பது நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரிய தடை ஏற்பட்டால் மனதில் ஏதாவது ஒரு குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். சாமர்த்தியமான பேச்சு உங்களுக்கு கை கொடுக்கும். பண வரத்து திருப்தி தரவாக இருக்கு. நீண்ட நாட்களாக இழுத்து வந்த வீண் பிரச்சனைகள் நீங்கலாம். மரியாதை அந்தஸ்து உயரக்கூடியதாகவும் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு கைகூடும். எதிர்பார்த்த காரியம் உங்களுக்கு வெற்றிகரமாக நடந்து முடியும். சக ஊழியர்களுடன் கடுமையாக பேசாமல் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி காணக்கூடியதாகவும் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு உயரும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கக்கூடியதாகவும் பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகக்கூடியதாகும். பணவரத்து இருக்குது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு காலகட்டம். பூரட்டாதி 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட சிக்கல் நீங்கி உங்களுக்கு நன்கு நடக்கக்கூடிய வகையில் கூடுதல் லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரம் பொறுத்தவரை விரிவாக்கம் செய்ய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிறப்பான மாற்றத்தை தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. மனைவி மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே கணவன் மனைவிக்கிடையே திடீர் மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கும். அக்கம் பக்கத்தாருடன் அனுசரித்து செல்வது நல்லது. விநாயக பெருமான அருகம்புல் மாலை சாற்றி வழிபட்டு வருவது, அர்ச்சனை செய்து தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது உங்களுடைய காரிய வெற்றி உண்டாகும். தடை தாமதம் நீங்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய வகையில் தான் கிரக நிலைகளும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரக நிலைகள் இருக்குது. இந்த காலகட்டத்தில் குடும்பத்தாரை அனுசரித்து செல்வது, உங்களுடைய வார்த்தைகளில் நிதானம் காப்பது அவசியம். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு உயரலாம். அது மட்டும் இல்லாமல் நேற்றைய கனவு நனவாகும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடியும். தேவைக்கேற்ற பணம் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும். சிலர் புதிய தொழில் தொடங்குவாங்க. கையில் பணம் புலரும். புதிய இடம் வாங்கக்கூடிய ஒரு மாற்றம் ஏற்படலாம். வரவு அதிகரிக்கக்கூடியதாகவும் வியாபார பொறுத்தவரை தொழில் முன்னேற்றம் அடையக்கூடியதாகவும் திருமண வயதில் வரன் வரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு யோகமான பல நன்மைகள் தரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருப்பதால் நல்ல ஒரு மாற்றம் பண திருப்தி தருவதாக இருக்குது. பிள்ளைகளால் உங்களுக்கு வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூடலாம். வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சி உண்டாகலாம். உடன் பிறந்தவர்கள் வருகை உங்களுடைய மனதுக்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்குது. தடைப்பட்டு வந்த சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான சூழ்நிலைகள் கனிந்து வரும். அரசாங்க வகையில் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் கவனமாக இருக்க வேண்டும்.
அலுவலக பணிகளை குறித்த நேரத்திற்குள் முடித்து முடிவீங்க. எதிர்பார்த்த பண உதவி கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. உங்களுடைய வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கக்கூடியதாகும். சக வியாபாரிகளுடன் நல்ல ஒரு போக்கு ஏற்படலாம். பங்குதாரர்கள் அனுசரணையாக இருப்பாங்க. கடன் வாங்கி நீங்கள் முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உற்சாகமான ஒரு காலகட்டம். உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். அலுவலகத்தில் சக ஊழியர்களை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். சராசரியான ஒரு பலன்கள் நடக்கும். சில இடங்களில் வேலையில் எதிர்ப்புகள் இருக்கும். சில இடங்களில் கடுமை நிறைந்ததாக இருக்குது. உத்தியோக ரீதியாக புதிய சுமைகள் வரலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்களுக்கு நடக்கும். வியாபாரத்தில் லாபம் பெருகினாலும் செலவுகள் அதிகரிக்கும். தொழிலில் நிதானமாக நடந்த தகுந்த ஒரு நேரம். குடும்பத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறையலாம். பிள்ளைகளால் மன சங்கடங்கள் வரலாம். உத்தியோகத்தை பொறுத்தவரை அலுவலகத்தில் உங்களுடைய வேலையில் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். பதவி உயர்வு, சம்பள உயர்வுக்கு இடமாறுதல் வரலாம். வியாபாரத்தில் கடுமையாக நீங்கள் உழைக்க உங்களுக்கு உழைப்பு கை கொடுக்கும். தொழிலுக்கான முதலீடுகளையும் நிதானமாக செய்ய வேண்டும். குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். பிள்ளைகளால் பிரச்சனைகள் குறையும். பெரியோர்களுடைய ஆசை கிடைச்சிருக்கு. குடும்பத்திற்காக வருமானத்தை அதிகரிப்பதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். கலைத்துறையில் அரசாங்க உதவி பெற்று பொருளாதாரம் மேன்மை அடையக்கூடியதாக இருக்குது. வியாபாரத்தில் முதலீடுகளில் நம்பிக்கையோடு கவனமாக இறங்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி ஏற்ற இறக்கம் கலந்த பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும். சனி 2ல் இருப்பதால் தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட முடிவுகள் நிதானமாக நீங்கள் எடுக்க வேண்டும். புதிய முதலீடுகள்லையும் பாதுகாப்பாக நீங்கள் ஈடுபட வேண்டும். பற்று வரவு கணக்குகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த காலகட்டம் கும்பராசிக்காரர்கள் தங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டும். பண விஷயத்தில் அலட்சியமாக இருக்க வேண்டாம். மேலும் பெரியோர்கள் அனுசரணையாக உங்களுக்கு நடக்கக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரக நிலைகள் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கக்கூடிய வகையிலும் கிரக நிலைகள் இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்கு. ராசிநாதன் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருப்பார். நிதி நிலைமை சீரான ஒரு முன்னேற்றம். பழைய முதலீடுகள் மூலம் உங்களுக்கு லாபம் இருக்குது. இருப்பினுமே குடும்பம் பொறுத்தவரை உங்களுக்கு சக பணியாளர்களுடன் பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கக்கூடிய வகையில் இருக்குது. உடல் சோர்வு மற்றும் பித்தம் தொடர்பான பாதிப்புகள் ஏற்படலாம். முருகப்பெருமானுக்கு செவ்வளரை மாலை சாற்றி வழிபாடு செய்வது உங்களுக்கு மனத்தெளிவு உண்டாகும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை அடர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துவது வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பொருளாதார ரீதியாக ஏற்ற தாழ்வுகள் நிறைந்த ஒரு காலம். பணப்புழக்கம் உங்களுக்கு சீராக இருந்தாலுமே எதிர்பார்த்த உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருப்பதால் இந்த காலகட்டம் தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையிலும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கவும் விசா தொடர்பாக உங்களுக்கு பிரச்சனைகள் தீர வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரம் நல்ல முறையில் நடக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இருப்பினுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிக லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு நம்பிக்கை, மன தைரியம் அதிகரிக்கும். சிறப்பான ஒரு காலகட்டம். சிலருக்கு வீடு மனை யோகம் உண்டாகும். உறவின் நெருக்கம், அன்பு உண்டாகும். பணவரவு சிறப்பாக இருக்குது என்றாலுமே எதிர்பார்த்த மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உணவு விஷயத்தில் கவனமும் கட்டுப்பாடும் தேவை. தொழிலில் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள், எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.